ஒரு பெரிய மரத்தில் ஆண் காக்கையும் பெண் காக்கையும் கூடு கட்டி சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டிருந்தது. பாவம், அந்த காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் நண்பனான நரியிடம் போய் யோசனை கேட்டது. நரி நன்றாக யோசித்துவிட்டு, நண்பா, நான் சொல்லுமாறு செய் என்று கூறியது. காக்கை, அப்படி செய்தால் நீ செய், அப்புறம் பார் என்று கூறிவிட்டு சென்றது. காக்கை தாமதிக்காமல் பறந்து அந்தப்புறம் சென்று பார்த்தது. அரசகுமாரியின் நகைகளில் ஒரு முத்துமாலை ஒன்றை கொத்தி எடுத்தது. அங்கிருந்த அரசகுமாரியின் தோழிகள், காகம் முத்துமாலையை கொத்தி கொண்டு போகிறது என்று கூச்சலிட்டனர். உடனே சேவகர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் கண்ணீர் படும்படியே காக்கை பறந்து வந்து பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். சீறிக்கொண்டு வெளியே வந்த பாம்பை கொன்றார்கள். அப்புறம் பார் என்று நரியார் சொன்னது அதன் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது. சேவகர்களும் முத்துமாலையை எடுத்து சென்றனர். நரியின் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்தன காக்கை தம்பதிகள்.